தெரியுமா? வந்தாரை வாழ வைக்கும் இந்த தமிழகத்திலே வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்க தெரியலையே அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து குறை சொல்லிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஏன்னா வான் குருவின் கூடு வல்லரக்க தொழுகிறையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறியார் யா வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம்தான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. இப்ப இந்த வான் குருவி இருக்கு பாத்தீங்களா, தூக்கணாம் குருவி. அந்த குருவி பாருங்க ஒரு கூடு கட்டும். அது மாதிரி ஒரு கொத்தனார் கட்ட முடியுமா? குருவி கூட்ட கட்ட முடியாது. அதே போல கரையா இருக்கு பாத்தீங்களா, அது தரையில ஒரு புற்றை வந்து கட்டும். ஆனா அது மாதிரி ஒரு கொத்தனார் கட்ட முடியுமா? முடியாது. இந்த சிலந்தி பூச்சி இருக்குல்ல, இந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணு, சும்மா அப்படி மேலே இங்கேயும் போறது வாரது மாதிரி தான் தெரியும். உடனே பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அழகான ஒரு இருப்பிடத்தை அதை தயார் பண்ணிடும். இது மாதிரி ஒரு மனுஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறியார் யா வல்லோமி என்று வலிமை சொல்ல வேண்டாம் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. எல்லாருமே எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது. அதை முதல்ல நீங்க உணர்ந்து இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மானை பிடிக்க முடியல, எங்கேயோ மானை விட்டுட்டீங்க. ஆனா விட்ட இடம் தெரியாம நிறைய பேர் இப்படித்தாங்க விட்டதை பிடிக்கிறேன்னு கடைசியில வீட்டுல உள்ள விட்டத்தை கூட பிடிக்க முடியாம எத்தனையோ பேர் ரோட்ல சுத்திக்கிட்டு தெரியுறாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கோட்டையில பிறந்தாலும் கோட்டை எழுத்து மாறாம, நாய் வயிற்றுல பிறந்தாலும் நல்ல நேரத்துல பிறக்கணுமா. அந்த நல்ல நேரத்துல பிறந்த நாய் தான் பணக்கார வீட்டுகள்ல போய் பஞ்சு மெத்தையில சொகுசா இருக்கு. அப்ப நாய் வயிற்றுல பிறந்தாலும் நல்ல நேரத்துல பிறக்கணும், கோட்டையில பிறந்தாலும் கோட்டை எழுத்து மாறாதுன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? அவர் ஒரு வாத்தியாரு இப்படி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு மாலை நேரத்துல. ஆனா அவர் வர்ற வழி பாருங்க சுடுகாடு. இந்த சுடுகாட்டுல ஒரு மண்டை ஓடு ஒண்ணு கிடந்துச்சு. இவர் அந்த மண்டை ஓட்டை பாக்குறாரு. அதுல என்ன எழுதி இருக்கு? செத்தும் சீரழிவு அப்படின்னு எழுதி இருக்கு. இவர் யோசனை பண்ணார், வாத்தியார் இல்லையா, என்னது இதுதான் ஏற்கனவே செத்து போய் மண்டை ஓடு மட்டும் தானே கிடக்கு, ஆனா செத்தும் சீரழிவு அப்படின்னு இதுல எழுதி இருக்கு, எங்க பாப்போம் இது உண்மையா பொய்யான நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மண்டை ஓட்டை கொண்டாந்து பொண்டாடிக்கே தெரியாம ஒரு பெட்டியில பூட்டி வச்சிடுறாரு. இவர் காலையில தூங்கி எந்திரிக்க, அந்த பெட்டியை திறக்க, அந்த மண்டை ஓட்டை பார்க்க வைக்க, மறுபடியும் எந்திரிக்க, பெட்டியை திறக்க பார்க்க வைக்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆல்ரவுண்ட் தங்கராசன் கூட அப்படி ஒரு பெட்டி வச்சிருக்காராம் சங்கத்துல. ரொம்ப நாளா இருக்குது. அது யார் விட்டுனே சந்தேகமா இருந்துச்சு எனக்கு. பார்க்க திறக்க வைக்க இப்படி இருக்கிற மாதிரி ஒரு பெட்டி ஒண்ணு கேள்விப்பட்டேன். அது மாதிரி இவர் இப்படி இந்த பெட்டியை திறந்து பார்த்த உடனே பொண்டாட்டிக்கு சந்தேகம். இந்த ஆளு என்ன காலையில தூங்கி எந்திரிச்சு முகம் கூட கழுவுறது இல்ல, ஆனா அந்த பெட்டியை போய் திறந்து பாக்குறாரு, என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி போய் திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு மண்டை ஓடு இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இவ அழுகுறாய், நம்ம ஒரு நல்லா தானே இருந்தேன், இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சுடுகாட்டுல கிடந்ததை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சு அதுவும் பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சு பாக்குறானே, என்னன்னு தெரியலையேன்னு அழுதுகிட்டு இருந்த உடனே பக்கத்துல வழியில போன ஒருத்தி சொல்லியிருக்கா, ஏண்டி அழுகுற அப்படின்னு கேட்ட உடனே, என் புருஷன் இப்படி ஒரு மண்டை ஓட்டை கொண்டாந்து பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சே பாத்துக்கிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியலேன்னு சொல்ல. உடனே அவ பார்த்த வேலை எப்படின்னா, அடிப்போடி விவரம் கேட்டவளே, ஏன் அதை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உன் புருஷன்? உன்னைய கட்டுறதுக்கு முன்னாடி இந்த புள்ளைய தாண்டி அவன் விரும்பின, ஆனா அவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த துக்கம் தாங்க முடியாம அவ செத்து போயிட்டாங்க. அதை மறக்க முடியாம ஓம் புருஷன் அதை பெட்டிக்கிலே கொண்டாந்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. பொம்பளைக்கு அது பத்தாதா, எடுத்தா உரல நிமித்தா, கையில ஒரு உலக்கைய எடுத்து அந்த உரலுக்குள்ள இந்த மண்டை ஓட்ட போட்டு இடிச்சிருக்கா பாருங்க. இடி ஏண்டி சக்காலத்தி, அப்புறமும் நீ என்னைய சீரழிக்க வந்தியாடி அப்படின்னு இடிச்ச உடனே புருஷன் பார்த்தேன், என்ன இவ்வளவு கோவமா பத்திரகாளி வேஷம் போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காளே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு வேகமா வந்து பார்த்தா அந்த மண்டை ஓடு அதுக்குள்ள கிடக்கு. அப்பதான் நினைச்சா, ஆகா செத்தும் சீரழிவுங்கிறது இதுதானா, செத்ததுக்கு அப்புறம் கூட இது உரலுக்குள்ள இப்படி இடிபடுது அப்படின்ட்டு அப்பதான் அதை நம்பினாராம். ஏன்னா கோட்டையில பிறந்தாலும் போட்ட எழுத்து மாறாது அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு இந்த மானு கிடைக்கணும்னு உங்க தலையில எழுதி இருந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காது அப்படின்னு ஆண்டைய முடிவு பண்ணிட்டா அது கண்டிப்பா நீங்க தலைகீழா நின்னாலும், காரைக்கால் அம்மையார் மாதிரி தலைகீழா போனாலும் அதை நீங்க பிடிக்க முடியாது. அதனால இந்த இடத்துல நின்று என் பிராணனை வாங்காம இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போறேன் தெரியுமா? குட்டி போட்டை கோழி ஒன்று இருந்ததா, கொம்பு முளைச்சு குதிரையும் பறக்குதா, பொருந்தாது அந்த கதை போல வகை வகையாக சொன்னார்.
அள்ளி தந்த மாமே ஒரு நாள் பள்ளியப்பு கொடுத்த அம்மா கடையோரம் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேனா தேங்காய் பூவாட்டம் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேனா அடியாட்டாடி என்னோரமா என் மாமே வந்தாங்க ஒரு வாங்க தந்தாங்க என்ன சொன்னா ஏது சொன்னா சின்ன புள்ள நான் பச்சை புள்ள மதிமை இங்கே வாங்கிக்கிட்டேன் என் மாமதல்ல சேர்ந்த அட மல்லியப்பு போல மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தா ஒரு முழம் ரொம்ப சிரமமா போறோம். என் மாமே ஒரு நாள் மல்லியப்பு கொடுக்க பூசி முனே காதுக்குள்ளே குட்டகம் போகுமா பசி வந்தா புளி கூட புள்ளை திங்குமா காதுக்குள்ளே வந்து போகுமா, அதிகாந்த புலிகூட புள்ள திங்குமா. எங்களுக்கு தெரியாம வாழ வருமா எங்களுக்கு தெரியாம வாழ வருமா நாங்க ஏமாறும் கூட்டம்னு உங்களேனமா நாங்க ஏமாறும் கூட்டம்னு உங்களேனமா குட்டி 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 போட்டு குடி ஒன்று இருக்குதா இன்னும் முளைச்சு கைக்கு போறேன் போடாது வகையாக சொன்னார் குட்டி போட்டு குடி ஒன்று இருக்குதா அதனால இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போங்க நீங்க பார்த்தமான நீங்களே பிடிக்கலாம் ஏன் வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருந்தா வர்ற வழியிலே போயிருப்பேன். எங்க இருக்குதோ எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேட முடியும், விட்ட இடத்துல தான் பிடிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும்னு, விட்டதை கூட பிடிக்க முடியாம இருக்காங்களே அப்படின்னு ரோட்ல தெரியுறாங்க அப்படின்னா அங்கனாச்சும் பிடிச்சு விடுவோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனா எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னா இது இங்க இருந்து யாரும் வேலைவகத்துல இருந்து கடவுள் பார்த்திருக்காரு. என்னடா எல்லாத்துக்கும் பூலோகத்துல பிரச்சனை பிரச்சனைங்கிறாங்களே, நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து பூலோகத்துல இருந்து, அதாவது தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் என்ன பண்ணிருக்காரு, ரோடு நெடுக்க நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப தூரம் நடந்து போயிருக்காரு. இவருக்கு ரொம்ப களைப்பாயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் ரோட் அது அமர்த்தினீங்கன்னா இருக்கிற பூச்சி பூரா அங்கதான் வரும். என்ன சொல்லுங்க. ரோட்டு ஓரத்துல நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. போனவரு முன்னாடி எல்லாம் ரோட்டு ஓரத்துல மரங்கள் நிறைய இருக்கும். ஆமா. அப்ப அங்கங்க தங்கி ஓய்வு எடுக்கலாம். அங்கனைக்கெல்லாம் குளம் கொட்டை நிறைய இருக்கும். இருந்து தண்ணி குடிச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு போலாம். ஆனா இப்போ எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி விட்டு 4 வழிச்சாலை பைபாஸ் போட்டிருக்காங்க. அப்ப எங்கேயுமே நிழல் கிடையாது. இவர் ரோட்டு ரெண்டுக்கு போயிட்டு இருக்காரு. போனவருக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. நிறைய தண்ணி தாக எடுத்த உடனே எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமான்னு பாத்துருக்காரு. இப்பதான் இந்த வருஷம் தான் மழை பெய்யுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் மழை இல்லை. அப்ப எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. போயிட்டு இருந்தவர் என்ன பண்ணிருக்காரு, குறுக்க ஒரு ரோடு ஒண்ணு போயிருக்கு. பைபாஸ் ரோட்ல இருந்து குறுக்கு ரோடு. அந்த ரோட்ல சரி எங்கேயாச்சும் ஓய்வு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ரோட்ல இறங்கி நடந்து போயிருக்காரு. போனவருக்கு கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு கடை ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. ஆள்லாம் கூட்டமா இருந்திருக்காங்க. கூட்டமா இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்திருக்காரு. அந்த கடை என்ன கடை அப்படின்னா அரசு மதுபான கடை. அரசு மதுபான கடை. இந்த கடைக்கு போயிருக்காரு. இவர் போய் பார்த்திருக்காரு. கடவுள் தண்ணி தாக வரைக்கும் ஏற்கனவே பார்த்திருக்காரு. வெறும் பாட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. வெறும் பாட்டுலாம் நிறைய அடைச்சு வச்சிருக்காங்க. இவருக்கு கடவுளுக்கு சந்தேகம், குளத்துல தண்ணியே இல்லையே, குளத்து தண்ணியை பிடிச்சி பாட்டில் அடைச்சு வச்சிருக்கிறாங்களே, இந்த தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கடவுளுக்கே சந்தேகம். இவர் இருந்த தண்ணி தாகத்துக்கு அந்த கடைக்காரன் போய், ஏன் எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, எனக்கு அது ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க கடைக்காரர் சொல்லியிருக்காரு, இங்க இது வந்து தண்ணி கிடையாது, மது, போதை பொருள். ஆக இதை வந்துட்டு விற்பனைக்கு தான் நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா, சரி காசு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் தான் கடவுளாச்சு கொடுக்குறாரு, உங்களுக்கு எவ்வளவுல வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவுல வேணுமா அப்படின்னு கடவுளுக்கு ஒரு சந்தேகம். அது என்ன அளவு சொல்றாங்க, கோட்ரு, அது எவ்வளவு 180 ml. அதுக்கப்புறம் ஹாஃப் 375 ml. அதுக்கப்புறம் ஃபுல்லா 3/4 லிட்டர். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, ஆஹா அப்ப எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, இருக்கிறதுலயே பெரிய பாட்டிலா கொடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய பாட்டிலா வாங்குறாரு. வாங்கினவர் இருந்த தண்ணி தாகத்துக்கு என்ன பண்றாரு, முழுசா குடிச்சிட்டாரு.
கடைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம், சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னையா ஒரு முழு பாட்டிலையும் வாங்கி இப்படி கடை எதுவுமே இல்லாம இருக்கிறதுல குடிகாரன்ல பெரிய குடிகாரனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு கடைக்காரனுக்கு அங்க சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். அதோட விட்டாரு அவரு. திரும்ப என்ன பண்ணிருக்காரு, இருந்த தண்ணி அந்த 3/4 லிட்டர் குடிச்சவருக்கு தண்ணி தான் நிக்கல. திரும்ப ஒரு பாட்டில் கேட்டிருக்காரு. திரும்ப ஒரு பாட்டில் கேட்டோன்னா அதையும் வாங்கி குடிச்சிருக்காரு. அதையும் வாங்கி குடிச்சோன்னா இருந்தவங்க ஆச்சரியப்பட்டு, ஆக இவன் சாதாரண மனுஷனாவே இருக்க முடியாது, இவ்வளவு 2 பாட்டிலையும் வாங்கி குடிக்கிறானா, இருக்கிறதுலே பெரிய குடிகாரனா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து 3ஆவதாவும் ஒரு பாட்டில் கேட்கிறாரு. எனக்கு தண்ணி தாங்க நிக்கல. என்ன காரணம் 3ஆவது பாட்டில் கேட்கிறாரு, இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகணும். அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா போற வழியில தண்ணி இருக்கோ இல்லையோ, ஒரு பாட்டில் வாங்கி கையில பிடிச்சிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டில கேட்கிறாரு. கேட்ட உடனே கடைக்காரங்க, ஐயா 2 பாட்டிலையும் குடிச்சுட்டு எனக்கு என்னன்னு நிக்கிறியே, உனக்கு போதை ஏறுதா இல்லையா, நீ எல்லாம் இவ்வளவு குடிச்சுட்டு போதை ஏறாம இருக்கியே, நீ எல்லாம் மனுஷன் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா கடவுள் சொன்னாரா, நான் தான்ப்பா கடவுள் அப்படின்னு இருக்காரு. கடவுள் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்ப கடைக்காரன் சொன்னானா, உனக்கு இந்நேரம் வரலாம் போதை ஏறலன்னு நினைச்சேன், இப்பதான் உனக்கு லைட்டா ஏற ஆரம்பிச்சிருக்குது. ஏன், கடவுள் சொன்னது உண்மையே, ஆனா ஏத்துக்கக்கூடிய தன்மை யாருக்கு இல்ல, கடைக்காரனுக்கு இல்ல, வள்ளி நாயகத்துக்கு இல்ல. என்னோட மான்குட்டி நான் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, குடிச்சிட்டு நிதானமே இல்லாம ரோட்ல கடந்திருக்காரு. சரி, நிதானமே இல்லாம வழியில போன ஒரு நாய் என்ன பண்ணிருக்கு, அவரை பார்த்து சொல்லிருக்கு, இங்க பாரு நீ குடிச்சிட்டு நிதானம் இல்லாம கிடக்குற, ஆனா உன் பொண்டாட்டி என்னடான்னா குடிகார நாயேன்னு என்னைய போட்டு திட்டிக்கிட்டு. எவ்வளவு கொடுமை அப்படி, எந்த விதத்துல நியாயம், குடிச்சிட்டு கீழே நடக்கிற உன்னே தானே ஆத்துட்டேனோ, நான் விதியை நினைச்சு வீதியில போய்கிட்டு இருக்கேன், என்னைய போய் குடிகார நாயே அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் தான் போவோம். உப்பு தின்னவங்க தானே தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும். அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துல எல்லாம் மாறி போச்சு. அதனால தப்பு செஞ்சவங்க எல்லாம் தப்பிச்சுதான் போயிட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சவங்க எல்லாம் தப்பிச்சுதான் போயிட்டு இருக்காங்க. நிரபராதிகள் தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மான்குட்டி இருக்குன்னு சொன்னேன். என்னை ஏய்க்காதே, இருப்பதை மறைக்காதே, என்னை ஏமாற்றும் என்னும் நீளே தேவையில்லாமலே. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்னதான் சாப்பிட்டான் என்னை ஏய்க்காதே, இருப்பதை மறைக்காதே, என்னை ஏமாற்றும் தேவையில்லாமலே. என்னை நீ நம்பு, எல்லாம் நீ நம்பு, என்ன சந்தேகம் கொள்ளலாமா, தேவையில்லாமலே, தேவையில்லாமலே.
விஷயம், இந்த மான்குட்டி இருக்கு, எனக்கு சொந்தமான மான்குட்டி தான். இங்கதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு மான்குட்டியை பார்த்து ஆசைப்பட்டார். அது 2 குட்டி போட்டுச்சு. 2 குட்டியில மூத்த குட்டியை எனக்கு ஏற்கனவே பரிசு பொருளா கொடுத்துட்டாங்க. இந்த சின்ன குட்டி இங்க இருக்கு, ஆக இது அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு எங்க மாமா சொல்லி அனுப்புனதுனாலதான் மான்குட்டி இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கேன். ஆனா இந்த மான்குட்டி இங்கே இருந்தா அந்த மான்குட்டிக்கு சிறப்பு கிடைக்குமா? இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நாத்தங்கால நெல் பாவறோம்னு வைங்களேன், அது என்ன ஆகும், ஒரு 30-40 நாள்ல பயிராகும். அந்த பயிர் அங்கேயே இருந்துச்சுன்னா விளையுமா? விளையாது. அந்த நாத்தை பறிக்கணும், வேற இடத்துல நடணும். அப்ப நட்டாத்த அந்த பயிர் விளைஞ்சு நெல் மணிகளை தரும், பலன் தரும். அது போல இந்த மான்குட்டியை என்னோட இடத்துக்கு நான் பிடிச்சிட்டு போனாதான் இந்த மான்குட்டிக்கு சிறப்பு. ஆக எனக்கு சிறப்பு அப்படிங்கிறதுனால மறைக்காம சம்மதத்தை கொடுங்க. பொல்லாத நேரத்துக்கு நாராயணம் புல்லும் பாம்பா மாறும். நான் சொல்லாமலே இருந்திருக்கலாமோ? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்ட. ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம கிட்ட வரும். ஆனா கெட்ட நேரம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, இருக்கிறதெல்லாம் வெளியில தெரியாம போயிடும். அப்ப இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நன்மையும் தீமையும் பிறர் தர வாரம் எல்லாமே நம்மளுக்குள்ளதான் இருக்கு. ஒரு நல்லது நடக்கிறது நம்மளுக்குள்ளதான் இருக்கு, ஒரு கெட்டது நடக்கிறது நம்மளுக்குள்ளதான் இருக்கு. ஏன் கேக்குறீங்களா? ஒரு சாமியார் என்ன பண்ணாரு, ரொம்ப தலக்கணம் முடிச்சவர். சரி. ஆனா அவர்கிட்ட 12 சீடர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி வச்சிருக்காரு தெரியுமா? அதாவது என்னை நீங்க எப்ப பாக்குறீங்களோ, என் தலை எப்ப பாக்குறீங்களோ அப்ப நீங்க உடனே என்னை கையெடுத்து வணங்கணும், என்னை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இது இவருடைய கட்டளை. ஏன்னா அவருடைய சீடர்கள் பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை போட்டு வச்சிருக்காரு. ஒரு நாள் பாருங்க, ஒருத்தன் போய் கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சமயம் பார்த்து சாமியார் வர்றாரு. வந்த உடனே இவர் கையில கயிறு இருக்கு, ஆளி பாதி கிணறு வரைக்கும் வந்துருச்சு. சரி. சாமியார பார்த்துட்டான். பார்த்த உடனே கும்பிடணும்னு அவர் சொன்னது ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் என்ன யோசிக்கிறேன், நம்ம கயத்தை விட்டுட்டு இவரை கும்பிட்டா வாளியோட கயத்தோட உள்ள போய் விழுந்துரும், திரும்ப நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இத இழுத்து வெளியில வச்சுட்டு நாம அவரை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வாளி இழுத்து வெளியில வச்சுட்டு அவரை கும்பிட இவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா நான் என்ன சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, தலை தெரிஞ்ச உடனே கும்பிடணும்னு சொன்னா இல்லையா? அப்ப என் பேச்ச கேட்காம நீ மெதுவா பொறுமையா இந்த வாளியை இழுத்து வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னைய வணங்குறியா? அப்ப நான் சொன்னது நீ மதிக்கல, நான் சொன்னதை மதிக்காதவன் நீங்க நிக்கவே கூடாது, போயிரு, முதல்ல போயிரு. யாரு உங்களை சொல்லலாங்க, அந்த சீடனை பார்த்து சாமியார் சொன்னாரு. சரி. உடனே அவன் போயிட்டான். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த சாமியார் அந்த வழியா வர்றாரு. வந்தவர் பாருங்க, இவரை புடிச்ச கிரகம் பார்த்து வரக்கூடாது, இவரு போய் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். சரி. விழுந்த உடனே காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? சீடர்களுடைய கடமை. அப்ப இவங்க 11 பேரும் போய் ஒரு சார கயத்தை உள்ள போட்டு சாமியை இடுப்புல கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி, உங்களை நாங்க எப்படியாவது காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி சார கைத்த உள்ள போட இவர் எடுத்து இடுப்புல கட்டிட்டாரு. கட்டின உடனே வெளியில இருந்து 11 பேரை இழுத்தாங்க. இழுத்தவங்க சும்மா இழுக்க கூடாது, சாமியாரு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாருன்னு பாப்போம் அப்படின்னு எட்டி கிணத்துக்குள்ள பாக்க சாமியாரு தலை தெரிய அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, தலை தெரிஞ்ச உடனே கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கும்பிடாதனால ஒருத்தனை விரட்டிட்டாரு. நம்மளை விரட்டிட்டா நம்ம சோத்துக்கு எங்கடா போறதுன்னு ஒருத்தரை பார்த்தேன். பாத்திர பட்டனை கயத்தை விட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க. ஐயா கும்பிடுறேன் ஐயா அப்படின்னு. என்ன எட்டி பார்த்தா சாமியாரா காணோம், பழையபடி உள்ள கிடக்குறாரு. ஆனா சண்டால பாவியரா, நான் மரியாதை கொடுக்க சொன்னேன், இந்த நேரத்துல யாரா கொடுக்கறது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல மறுபடியும் இவங்க இழுத்தாங்க. இழுத்தவங்க சும்மா இழுக்க கூடாது, பாதி கிணறு தாண்டி 3/4 கிணறுக்கு வந்துட்டாரு. மறுபடியும் இவங்களுக்கு சந்தேகம், சாமியாரு எவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னு பாப்போம் அப்படின்னு எட்டி கிணத்துக்குள்ள பாக்க சாமியாரு தலை தெரிய மறுபடியும் கும்பிடுறேன் சாமின்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பழையபடி இவர் உள்ள போய் விழுந்தவர் திரும்ப வரவே இல்லை. அவர் சிவலோக பதவியை அடைஞ்சிட்டார். ஏன்னா எத்தனை தடவை தான் தூக்கி போட்டு விளையாடுறது? இது யாருனால வந்துச்சு அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. ஏன்னா இந்த 12 பேரையும் என்னை பார்க்கிற நேரமெல்லாம் கையெடுத்துட்டீங்க வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடாம ஆணவத்தோட பேசாம இருந்திருந்தா இவர் உயிர் போயிருக்குமா? போகாது. என்னைக்குமே அன்பால எதை வேணாலும் சாதிக்கலாம், ஆணவத்தால எதையும் சாதிக்க முடியாது. அதனால நான் அன்பா சொல்லும் பொழுதே நீங்க இந்த இடத்துல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுவரையில ஆணவமா கேட்கல, என்னோட மான்குட்டி இங்க இருக்கு, உங்களை பிடிச்சு கொடுங்கன்னு சொல்ல, பிடிக்கிறதுக்கு சம்மதத்தை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு. அது என்னங்க இருந்தா தானங்க நான் சம்மதமே. இங்க பாருங்க, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும், சட்டியிலே இல்லைங்கிற பொழுது அகப்பையில எப்படி வரும்?
இருந்தாலும் நான் சம்மதம் கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி நான் சம்மதம் கொடுக்க முடியும்? இல்லாததை யாராச்சும் தேடி வருவாங்களா? இல்லாத பொருள் எங்கேயாச்சும் தேடி போமா? எங்க இருக்குங்க ஒரு இடத்துக்கு. இங்க பாருங்க, உங்க மானு நீங்க தேடி வந்தது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ஆனா எங்க இடத்துல இல்ல. அத நீங்க நம்பணும். நான் இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க, இடத்தை கொடுத்தா இவன் மடத்தை பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவேன்னா என்ன, அவர் என்ன பொல்லாதவன் நினைப்பா? இல்ல, ஏன்னா இறைவனுக்கு நாம் இதயத்தில் முழுமையாக இடத்தை கொடுக்கணுமா, அந்த இறைவனையே கள்ளங்கப்படம் இல்லாம வணங்கணுமா. அப்ப அந்த இறைவன் இந்த இதயத்துக்குள்ள வந்துட்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம், மூட நம்பிக்கை, மடத்தனமான எண்ணங்கள் எல்லாத்தையுமே வேரோடு பிடிங்க. மடம் என்றாலே அறியாமை. அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த மடத்தை வந்து வேரோடு பிடுங்கி எடுத்துருவார். அதுதான் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை நேரா மாதிரி நானா முழுமையா இப்ப எல்லாம் நேரத்துல 5 வயசுல இருந்து நான் இடம் கொடுத்திருக்கேன். யாருக்கு? என்னுடைய குல கடவுளுக்கு. அப்ப அவர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் எப்படிங்க உங்க பொருளுக்கு ஆசைப்படுவேன்? குலக்கடவுள் இருக்கிறாருன்றதுக்காக அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாம இருப்பீங்களா? நாங்க ஆசைப்பட மாட்டோம். ஏற்கனவே வேணா ஒரு மானு வேணும்னு சொல்லுங்க. ஒரு மானு என்ன 1000 மானு எங்க அண்ணன் சொல்லி புடிச்சு தர சொல்றேன். உலகத்துல தேடி வந்த மானு 1000 பொண்ணு இருக்கலாம், ஆனா நம்மளுக்குன்னு பிறக்கிறது யாரும் ஒரு பொண்ணுதான். அந்த போல எவ்வளவு மான்குட்டி இருந்தாலும் நீங்க மான்குட்டியை விட்டு அடுத்த மான்குட்டியை தேடி போகணும். ஒவ்வொரு ஆளுக்கும் கணக்கு 6 7ன்னு போய்கிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு தெரியுமா உங்களுக்கு? அது இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா பொய் சொல்றதே ஒரு பொருத்தமா சொல்லணும். சொல்லுவாங்கல்ல, பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்க்கு ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் அவங்க 3 பேரும் என்ன பொய் சொல்றது பெரியாளா? உண்மை அது இல்ல. பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பைக்கு ஈடாகாது என்பதுதான் உண்மை. பூசாரி பையில என்ன இருக்கும்? விபூதி இருக்கும். புலவனார் பையில அவருடைய பையில ஏடும் எழுத்தாணியும் இருக்கும். ஆசாரி பையில என்ன இருக்கு? தன்னுடைய வருங்கால மருமகளுக்கு ஒரு திருமாங்கல்யத்தை செய்ய சொல்லி அரப்பவன் தங்கத்தை கொண்டு கொடுத்தா கூட இவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? அதுல இருந்து ஒரு குண்டுமணி தங்கம்னாலும் எடுத்து பைக்கில வச்சுக்கிட்டே செய்வாராம். ஏன்னா இது வந்து அவங்க தொழில் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூசாரி பையில இருக்கிறது விபூதி, புலவனார் பையில இருக்கிறது ஏடும் எழுத்தாணியும், ஆசாரி பையில இருக்கிறது தங்கம். அப்ப இந்த 2 பையும் அந்த பைக்கு ஈடாகுமா? அது விலை உயர்ந்தது. அதனாலதான் சொன்னாங்க பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பைக்கு ஈடாகாது. இதை இப்படியே சொல்லலாம். நாளடைவிலே அது மருவி பூசாரி பையின்னு பூசாரி பொய்யின்னு வந்துருச்சு. சொல்லலாம் பூசாரி பொய்யும் புலவனார் பையும்னு சொல்லலாம். அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்த முடியாதுல்ல. அது மாதிரி நீங்க மானம் உள்ள இருக்குன்னு நீங்க சொன்னா கூட இல்லை என்பதுதான் உண்மை. அதனால என்ன சொல்ல போறேன், வேட்டைக்கென்று வந்தவரு கோட்டை விட்டு நின்றாரு, வேட்டைக்கென்று வந்தவரு கோட்டை விட்டு நின்றாரு, ஆட்டி ஆட்டி மானை ஆட்டி மூட்டை பொய் மூட்டை அதை போட்டி முடிச்சாரு, வேட்டைக்கென்று வந்தவரு. என்ன சொல்லி மளிகை பொம்மை கேட்ட செய்ய உங்க
உங்ககிட்ட நான் ஒரு எங்க வேடுவரே என்ன எங்களுக்கு தான் வந்து கருகுன வாடை வருது. எங்க வேடுவரே நீங்க ஏற்கனவே மாலை பிடிச்சிருக்கீங்களா? பரிசு பொருளா கொடுத்திருக்காங்க. அதையும் இப்ப நீங்க பிடிக்கல. அப்படிலாம் இல்ல, கொடுத்ததான் வாங்கி வச்சிருக்கீங்க. அவ்வளவு பரிசுங்கிறது சாதாரண விஷயமா? சும்மா இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு பரிசு கொடுப்பாங்களா? சரி, அப்படி நீங்க என்னதான் சாதனை பண்ணீங்க? பெரிய போட்டி, பெரிய போட்டியில வெற்றி பெற்றதுல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அதுல நான் போய் வெற்றி பெற்றதுனால எனக்கு பரிசு பொருளா கொடுத்தது ஏற்கனவே மான்குட்டிய. சரி, ஏற்கனவே ஒண்ணு எப்படி வந்துச்சோ நீங்க பிடிக்கல, கொடுத்ததா வாங்கி வச்சிருக்கீங்கல்ல. சரி, ஏன் உள்ளத வச்சு நல்லது பண்ணனா என்ன? அப்படி இல்ல, அந்த குட்டியே எனக்கு சொந்தமான குட்டி தான், இந்த குட்டியே எனக்கு சொந்தமான குட்டி தான். சொந்தமானதுனா நீங்க அப்பவே அத புடிச்சு வச்சிருக்கணும்ங்க. எனக்கு சொந்தமான குட்டிய எப்பவுமே நம்ம விட்டுட்டு போக கூடாது. அந்த குட்டி எனக்கு எப்பவுமே நினைச்சிட்டு இருந்துச்சு, அதனால உடனே வந்து சேர்ந்துருச்சு. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமா? கண்ணே கெட்டு போச்சு தெரியும். அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுனா என்ன, பண்ணலைன்னா என்ன? அப்ப நீங்க குட்டிய அப்பவே விட்டுட்டீங்க. அப்புறம் இப்ப வந்து அந்த மான ஒரு விஷயம், அந்த குட்டி என்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருந்துச்சு, சீக்கிரம் வந்து சேர்ந்துருச்சு. உங்ககிட்ட சொன்னுச்சா? இந்த குட்டி என்னை விட்டு விட்டு நினைக்கிறதுனால விட்டு பிடிச்சிட்டு போவா. இங்க பாருங்க, நீங்க விட்டு புடிங்க, அதுக்கு என்ன எங்க இடமா கிடைச்சிச்சு உங்களுக்கு? எங்க இருக்கோ அங்கதானே தேட முடியும். இருக்குன்னு மறுபடியும் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணும் தேவைப்படுச்சுன்னா அதை அப்பவே நீங்க புடிச்சு கட்டி போட்டுருக்கணும். ஆனா விட்டுட்டீங்க. சரி பரவாயில்ல, உள்ளத வச்சு நல்லது பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அந்த மனசு இல்ல. இப்ப யாரு உள்ளத வச்சு நல்லது பண்ணலாம்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? நினைக்கிறோம், சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்குமே. நீங்க வேற, ஒரு சில பேர் பாக்குறத அப்புறம் இத ஒரு நாளைக்கு எப்படியாவது பிடிச்சா தேவலை அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்துல அது கூட பிறந்ததை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருக்கட்டும், இந்த ரெண்டாவது பிடிக்க வந்தீங்க இல்ல மானு, இது வந்து முதல்ல எத்தனை வயசுல பாத்தீங்க? 5 வயசுல பார்த்தேன். இப்ப அதுக்கு என்ன வயசு? இப்ப 12ல இருந்து ஒரு 13க்குள்ள. அப்பனா 12ல இருந்து 13க்குள்ளேனா 12.75 தான். சரி, இன்னும் 13 ஆகல. இந்த 12ல இருந்து 13.75க்குள்ள இருக்கும் அப்படின்றீங்க. சரி, 5 வயசுல பார்த்ததை இப்ப பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதுக்கு இடையில பாத்திருக்கீங்களா? இதுக்கு இடையில பாத்திருக்கீங்களா? மான்குட்டி என்னை தினமும் பாக்குது, நானும் மான்குட்டியை பாக்குறேன். ஆனா அந்த மான்குட்டிக்கு தான் என்ன யாருன்னு தெரிய மாட்டேங்குது. உலகமாக பிராடுன்னா உங்களை தாங்க சொல்லலாம். அது என்ன, அது பிராடு. மான் பாத்துக்கிட்டு இருக்கா, அப்புறம் என்னத்துக்கு புரியாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? மான்குட்டி என்னை பாத்துட்டு இருக்குன்னு சொன்னேன். நான் சொல்றது பொய் இல்ல, உண்மைதான். எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கு? இந்த மான்குட்டி பிறந்ததுல இருந்து என்னை பாத்துட்டு தான் இருக்குது. அப்ப இது தினமும் பாத்துட்டு தான் இருக்குது. பாத்துக்கிட்டு இருக்குன்னா அப்புறம் ஏங்க என்கிட்ட வந்து நிக்கிறீங்க? அதுதாங்க, அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். இந்த குட்டி அஞ்ஞானத்துல இருக்குது. மெய்ஞானத்தை புகுத்தி பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நான் வந்து. உங்க சமாளிப்பெல்லாம் நீங்க வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட வந்து எதையாவது சொல்லி சமாளிச்சு மானை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அதை விட்டுருங்க. ஆனா நீங்க மானை பாத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ப முடியாது. பாத்துறதுனால நீங்க புடிச்சுக்கிட்டு போயிருப்பீங்களே, பாக்கலைங்கிறது தான் உண்மை. நீங்களே பாக்கல, அப்புறம் வராத நாங்க எப்படி பார்க்க முடியும்? பாக்காதது எப்படி பிடிக்கும்? சரி, 5 வயசுல பாத்துருக்கீங்க, இப்ப அதுக்கு வந்து வயசு 13ன்னு சொல்றீங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க பாக்கல, ஆனா அது உங்களை பாத்துக்கிட்டு இருக்குன்றீங்க. அப்படின்னா அந்த மானுக்கு உண்டான அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா சொல்லுங்க. இருக்கிற 4 பேரும் எந்திரிச்சு போறதுக்குள்ள சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உடனே எதிர்க்காதீங்க.
இந்த வானுக்கு சாய இருந்தாலும் அது தந்தலையில் வந்து பாயாதே இந்த காயாத கானகத்துல நின்று உலாவும் அந்த காரிகை யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியும் இந்த ஏத்திட்டியில பெரிய விளக்காத்திரி போட்டு எங்க அண்ணன் வரட்டு இருப்பார். அவர் வந்தாதான் நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். சந்திரோதயம் ஒரு பெண்ணானது